இந்த வீடு டைரக்டா வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியே கட்டப்பட்டிருக்குங்க. பாருங்க, ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் இப்போ நம்ம பார்க்கறது 16க்கு 16ங்கிற ஒரு பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் இப்போ நம்ம பார்க்கறது 16க்கு 20ங்கிற அளவில் பெருசாக அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஹால். எல் டைப்பில் பெரிய ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம உட்டன் கார்ட் போட்டோம்னா அதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து அப்படியே மேலே வரைக்கும் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் வால்ரூஃப் கபோர்ட். இது நம்ம வீடு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் ஒரு 3 BHK வீடு பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு டைரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டப்பட்டிருக்குங்க. பாருங்க, ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த வீடு கட்டப்பட்ட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 35க்கு 45, 3.25 சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1420 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா கிரே எல்லோ அப்புறம் அந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு கார்னரில் அந்த சைட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் டிசைன்ஸோட ஃப்ரண்ட் சைட்லேயும் உங்களுக்கு பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு நீட்டான சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை அந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. CNC லேசர் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற ஒரு பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ். போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு கிரே கலர் பேட்டர்னில் கார் பார்க்கிங் ஹெவி டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமுலையில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கு ஒரு தொட்டி 8000 லிட்டரில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே போர்வெல் போட்டிருக்காங்க. நல்ல தண்ணியில் வந்துச்சுன்னா இங்கே பைப் போட்டு நம்ம டேப் கனெக்ஷன் பண்ணி நம்ம பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி போர்ட்டிகோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸை போர்ட்டிகோட வால்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட் யூஸ் பண்ணி 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி மிச்சதெல்லாம் பார்த்துடலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 20ங்கிற அளவில் பெருசாக அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் காம்பினேஷனில் மார்பிள் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கும் மைல்டான கலரில் வால் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா நார்த்தன் சைட் வாலில் பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவும் அந்த ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு நார்மல் UPVC விண்டோ, ரெண்டுமே UPVC விண்டோ தான், ரெண்டுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு அதுலேயே கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. கிறிஸ்டல் டிசைனில் மாட்டியிருக்காங்க. அது பார்க்குறக்கே அப்படி தான் இருக்குது. அது போக அதை சுற்றியும் உங்களுக்கு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே ஜிப்சம் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கை. ஹாலோட அப்படியே வெஸ்டர்ன் சைட் வாலில் மல்டிமீடியா டிவிட்டை ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரியான பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வுட்டு தான். அடுத்து நம்ம வீட்டோட ஹாலோட நார்த்தன் சைட் வாலில் இங்கே ஒரு பூஜை ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கள் வச்சு பூஜை திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சனுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட அளவு 10க்கு 10. இது சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கு இந்த வாஸ்துபடி இந்த கிச்சன். கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட்டும் இங்கே வந்து தண்ணி வடியாத மாதிரியான திட்டு கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து SSTயில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து போர் வாட்டருக்கும் நல்ல தண்ணிக்கும் 2 பைப் லைன்ஸ் மாட்டியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து வாட்டர் பியூரிஃபையர் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு UPVC விண்டோ, பெரிய UPVC விண்டோ, அது ஓப்பன் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இங்கே மெட்டல் கிரில்ஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க விண்டோக்கு பக்கத்தில். கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே உங்களுக்கு பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க.
இந்த கார்னரில் சிலிண்டர் வச்சுக்க மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கிச்சனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் கடப்பக்கல் வச்சு கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஷெல்ஃபு. அதுக்கு கீழே ஸ்லைடிங் டைப்பில் உங்களுக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லிண்டர் லெவல்லையும் ஆர்சிசி லேப்ட் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் உங்களுக்கு காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து ஆர்சிசி லேப்ட் ஸ்டோரேஜ்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். சவுத்தன் சைடில் அமைஞ்சிருக்கு இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். நிலவு சாலிடில் கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பிளாஸ்டிக் வுட்டன் டோர் தான், ஸ்ட்ராங்கான வுட்டன் டோர். இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இந்த எல் டைப்பில் பெரிய ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வுட்டன் கார்ட் போட்டோம்னா அதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து அப்படியே மேலே வரைக்கும் எல் டைப்பில் ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. பார்க்குறக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் இதெல்லாம். அது பேக்ரவுண்ட்லேயும் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்ட் சைடில் இது வார்ட்ரூஃப் கபோர்ட். மேலே ஆர்சிசி லேப்ட் தான். அது லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட விண்டோக்கு பக்கத்துலேயே ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே உட்காந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஸ்டோரேஜ் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான வுட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ் இருக்குது. ரெண்டுமே யூபிவிசி விண்டோஸ் தான். இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் பக்கத்துலேயே இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி. இதோட அளவு 3x4. இது இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x4. ஃப்ளோரிங் கேண்டிஸ்க் டைல்ஸும் வாலுக்கு ப்ளூபெரி டிசைனில் ஒரு 2x4 வெட்டிஃபை டைல்ஸும் சாண்டல்வுட்டில் கிளாஷி லுக்கில் ஒரு வெட்டிஃபை டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அமைச்சிருக்கு. சேம் அதே மாதிரி 10x16ங்கிற அளவில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் எல் டைப்பில் அந்த ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க, ஸ்ட்ரிப் லைட்டு அண்டு ப்ரொஃபைல் லைட்ஸோட. இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு வுட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் வால்ரூஃப் கபோர்ட், நிறைய ஸ்டோரேஜ் ஹேங்கிங், அந்த ஷர்ட்டெல்லாம் ஹேங் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் செஞ்சுருக்காங்க வால்ரூஃப் கபோர்டுக்குள்ளே. 2 லெவலையும் ஆர்சிசி லேப்ட் எல்லாமே லேப் கபோர்டு ஸ்டோரேஜ் பண்ண ஆர்சிசி லேப் கபோர்டு. இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் மிரர் யூனிட் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி நிறைய வுட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x5. இங்கேயும் ஃப்ளோரிங் கேண்டிஸ்க் டைல்ஸ், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம்க்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 10x10ங்க. இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு எல்லா ரூம்ஸ்க்கும் ஒரே மாதிரியான பேட்டர்னில் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x5. எவ்வளோ சொல்லலாம்? இதோட அளவு 6x4. இங்கேயும் இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வீட்டோட அவுட்டரில் போர்ட்டிக்கோட ஒன் சைட் கார்னரில் அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இது அவுட்டர் பாத்ரூமுங்க. வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் இண்டியன் கிளாசட் டைப் 6x4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இங்கே போர்ட்டிகோலேருந்து வீட்டோட டேஸ் பாருக்கு ஃப்ரண்ட் சைட்லேயே ஒரு ஸ்டெப்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டல்ஸை எம்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே
டெரஸ்க்கு ஃபுல்லாமே டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இந்த வீட்டை ஒரு ரெண்டல் ஆப்ஷனாக பிளான் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பில்லர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சேம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த பிளான் மாதிரியே நம்ம இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் டெரஸ்லேயும் கட்டி அவுட்டர் ஸ்டேர்கேஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டல் ஆப்ஷனாக கூட அதை பிளான் பண்ணிக்கலாம். டெரஸ் ரீச் ஆனதும் அந்த சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாமே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்கே நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் இந்த வீடு வாங்கினீங்கனாலும் இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி லோக்கல் பஞ்சாயத்தில் சப்மிட் பண்ணி வீட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணி நம்ம நல்ல தண்ணி கனெக்ஷனில் எடுத்துக்கலாம். இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 69 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.